மைன்ஸ் போர்டு போட்டு கிடக்கு. வாய்க்காலா சதிச்சு போட்டுருக்காங்க. என்னன்னு தெரியும். எல்லாம் எடுக்கிறதுக்கு உடைச்சிருப்பாங்க. அது உடைச்சு கொண்டு போயிருப்பாங்க. ஏப்ரல் ALW சொல்லி வித்தியாசமான. ஹாய், ஹலோ, வணக்கம். தெரியும், எங்க சேனல்ல நிறைய ராணுவத்தினரால் விடுபட்ட முகாம்களை நான் காணொலியாக காட்சிப்படுத்திருக்கேன். அந்த வகையில இன்றைக்கு ஒரு காட்டின் மத்தியில விடுபட்ட ஒரு ராணுவ முகாமத்தை காட்சிப்படுத்த போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு என்ன பேர் என்று தெரியல. இது ஒரு காட்டு பாதையில வரும்போதுதான் இந்த இடத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது. இதுல ஒரு அழகான இருக்கிற இந்த இடத்துல என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு, அந்த ராணுவ முகாம்குள்ள அப்படி ஏதாவது மர்மங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நாங்க ராணுவ முகாம் என்ற முகப்புக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்டார்டிங். எல்லாருக்கும் தெரியும், ராணுவ முகாம் என்ற முகப்புல செக்யூரிட்டி கார்டுக்குரிய அந்த பகுதி இருக்கும். ஸோ முன்னுக்கு உடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடம் நல்லா உறுதியாக செய்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ கான்கிரீட் கம்பிகள்லாம் அப்படியே தெரியுது. இங்கால கிரவல் அந்த பெரிய பெரிய கற்களை கொண்டு அமைச்சிருக்கிறாங்க. இதுகள் செங்கலால் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த இடமெல்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதில் யானை படம் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. இங்கால பார்த்தோம்டா இதுவும் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது. இது நான் நினைக்கிறேன் நஷ்டமாக இருக்கலாம். குளியலறையா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு டாய்லெட் ஃபிட் ஒன்று உடைஞ்சி கிடக்கு. அப்படி ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் போது அந்த வர்ற சவுண்ட் அப்படியே வருது பாருங்க. இந்த இடம் உண்மையில பயங்கரமா இருக்குது. இது பாருங்க எப்படி இருக்காண்டு. கொஞ்சம் இருள் சூழ்ந்தும் இருக்கு இந்த இடம். அப்படி ஒரு அடர்ந்து இருக்குது. ஓகே, அதுக்குள்ளதான் போறோம். இது நம்ம நடு மத்திய காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இதை விட்டுட்டு போனதுக்கு பிறகு சன நடமாட்டம் இங்கே குறைவு. வித்தியாசமானது கல்லா என்னது இங்கே பாருங்க. அது அப்படி ஒரு பொருள் கிடக்கு. பயங்கரமா உடைஞ்சு கிடக்குது இந்த இடம். முள்ளுமே அப்படியே எல்லாத்தையும் உடைச்சி பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்படிதான் இந்த இடம் கிடக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த குளத்தின் ஒரு பகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த குளத்துக்கு என்ன பேர் என்று தெரியல. நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுக்கு பேர் ஒன்று வர இல்லை. நடு காட்டில் இருக்கிறதால பக்கத்தில் யாரையும் சந்திக்க முடியாத ஒரு நிலை. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ளே அப்படியே போய் பார்க்கலாம். இதில் ஏதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு இதெல்லாம் நிறைய கிடக்கு கணக்கு. இலக்கம்லாம் போட்டிருக்குறாங்க. இது என்னன்னு தெரியல.
வித்தியாசமாக கிடக்கு. இந்த சீட்டெல்லாம் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் முழுமையான சீட்டுகளும் கிடக்குது. வாவ், முதலை குளமா? வா, ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே மற்ற பக்கம் போக போகிறோம். பாருங்கள், இந்த மரமெல்லாம் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதில் பெரிய பில்டிங் வந்து முழுமையாக உடைச்சி சேதமாக்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த அவங்க இருந்ததுக்குரிய அடையாளங்களும் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். நிச்சயமாக இதுக்குள்ளே ஒரு முகாம் இருக்குமாண்டா இது நிச்சயமாக இயக்கம் இருந்த ஒரு இடமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த இடத்த முழுமையாக அடித்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. நாங்கள் இப்போ அங்கால போய் பார்க்கலாம். அங்கால பெரிய கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, பெரிய வாய்க்கால். மழை நேரங்களில் இதனோட தான் தண்ணி போகும்னு நினைக்கிறோம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். பிவிசி இது கரண்ட் லைனாக இருக்கும். இதில் மாமரம் ஒன்று இருக்கு. இங்கே இதுலேயும் மாமரம். காட்டுக்குள்ளே இப்படி மாமரங்களை பார்க்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் காய்ச்சி இருந்தால் சாப்பிட்ருக்கலாம். ஓகே, இப்படியே நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி பலகைலாம் ஆணியோடு கிடக்குது. கண்ணாடி. ஓகே, இதுலேயும் ஒரு கிடங்கு. அங்கால பக்கம் ஏதோ ஓடுது, முயல் நினைக்கிறேன். முயல் அப்படி கூப்பிட்டு வராது. ஓகே, இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, போகிற பாதை இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமீண்ட உடுப்பு, ஆமீடையா அல்லது இயக்கத்தின்டையா? ஆமீண்ட உடுப்புனா ஏப்ரல் ALWன்னு சொல்லி இந்த போட் போட்ட அந்த இதுதான் இருந்திருக்கும் போலண்ணா. சரி, இது குளவி கூடா, எறும்புண்ணா. ஓகே, பயங்கரம் தான். பாருங்கள், இந்த மடம் அப்படியே முறிஞ்சி போய் கிடக்கு. ஆனால் இன்னும் காய இல்லை. நல்ல பெரிய மரம், ஸ்ட்ராங் மரம். இந்த தண்ணி இதில் வந்து விழும். இப்படி விழும் போது அழகாக இருக்கும், நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். இந்த வாய்க்கால் இருக்கிற இடத்துல கீழே இருக்க பார்ப்போம்.
இதில் இருக்க மண் மஞ்சள் கலரில் இருக்குது இந்த மண். இது எப்படி இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் நிறைய ஆடைகள் பேகுகள்லாம் இருக்குது. முக்கியமான ஒரு பொருள். இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக் ஒன்று இருக்கிற வித்தியாசமாக இங்கே பாருங்கள். இப்படி இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா இதே உள்ளேலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சின்ன குப்பிகளாக கிடக்கு என்னன்னு தெரியுது. ஓகே, இந்த இடத்துல பழைய ஓகே இந்த இடம் நல்ல பெரிய முழுமையாக தரமட்டமாக்கிட்டாங்க. இதில் ரெண்டு பிரச்சனை இருக்கு. என்னென்னா, இவங்க பில்டிங்குகள் அந்த கட்டிடங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் இவங்க விட்டுட்டு போன பிறகு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இதில் இருக்க சில பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, தேவையான பொருட்களை. அந்த நேரம் இதுகளை உடைச்சிருக்கலாம், அப்படியும் இருக்குது. அல்லது ஆமியை இதை முழுமையாக உடைச்சி போட்டுட்டு போயிருக்காங்க வாய்ப்பும் இருக்குது. இதில் ஒரு பச்சை வலை ஒன்று போட்டுருந்துருக்காங்க, என்னத்துக்குன்னு தெரியல. இந்த இடம் முழுமையாக அடித்து தரமட்டமாக்கிட்டு இந்த இடம் ஒரு சிறிய கிடங்கு மாதிரி இருக்குது. அதாவது இந்த லத்தி பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. அப்படின்னா இப்போ கொஞ்சம் முதல்ல வந்து போட்டுக்கலாம், அல்லது விடிய வந்து போட்டுக்கலாம். இங்கே வரும் விடியோக்கு வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். விகாரே தான் இவர்களுடைய பௌத்த கொடி இருக்குது. இதில் சந்திரவட்ட கல் மாதிரி ஒரு கல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸை நாங்கள் ஏறி போகலாம். இந்த இடத்துலையும் ஒரு பௌத்த கொடி. பௌத்த கொடியை பார்த்தாலே அங்கே அளவு விகாரம் இருக்க வேண்டுங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இருக்க வளமையாக ஒவ்வொரு இராணுவ முகாம் வெளியேற்றப்படும் போது அந்த இடத்துல அந்த விகாரையும் உடைச்சிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதுவும் உடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே அமைக்கப்பட்டிருந்த இந்த விகாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தரமாக செய்திருக்கிறாங்க. இங்கே முழுமையெல்லாம் டைல்ஸ் அடித்து
இங்கே இதுக்குள்ளே பாருங்கள் சில கார்ட்டூன் படங்கள்லாம் இருக்குது, வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சமயம் சார்ந்த விடயங்களை வரைஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. இதில் அரச மரம் இருந்திருக்கும், அரச மரம் பட்டு போச்சு. அரச மரம் இருக்கிற இடம் தான் இருக்கும், இது பட்டு போச்சு. ஓ, இதுக்கு ஆசையாக இருக்குது, ப்ளஸ் பயமாக இருக்குது. இது நல்ல மரம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய மரங்கள் இப்படி வச்சுருக்குறாங்க. யாருக்காவது இந்த மரத்துக்கு பேர் தெரியுமா இருந்தால் அதையும் சொல்லுங்கள், பொது விடயங்களையும் அறிந்து கொள்வோம். அடுத்து இங்கே பாருங்கள், இதில் ஒரு முழுமையாக வேறாலே சூழப்பட்டிருக்க ஒரு மரம் உண்டு. அதாவது பெரிய பள்ளங்கள் இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மரம் முறிஞ்சிட்டு முறிஞ்சி விழுந்துட்டு. அட, இதுக்கு கீழேயும் ஒரு பில்டிங் இருக்கு, பட் வேண்டாம் இப்போதைக்கு. போனால் போக சொல்லிக்கொண்டே இருக்குது, அப்படி இருக்கு. பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு பாருங்க, இந்த இடமெல்லாம் நல்லா சோலையா இருக்குது. இதுவும் ஒரு புத்தர் இருக்கக்கூடிய ஒரு பீடம் தான். பொதுவாக இப்படி விகாரைகளில் 2 அமைப்பு இருக்கும். அரச மரத்துக்கு கீழே இந்த குரங்குகளும் பயங்கரமாக இருக்கிறாங்க. வாளி ஒன்று கிடக்கு. இப்படியாப்பட்ட குப்பைகளை தான் புதையல் எடுக்கக்கூடியதாக. இங்க பாருங்க, நடுக்காட்டுக்குள் ஆட இதில் ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கும் போல, உடைச்சிட்டாங்க. இதுக்கு தான் மூலம் கட்டு வந்தான். இதை தாண்டி உள்ளேயும் போய் பார்க்கலாமா? 2 எட்டு கிட்ட வெட்டி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கிறது. வா, இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஷார்ப் எஸ்பி என்ற ஒரு போர்டும் போடப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் இங்கால ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதை தான் போய் பார்க்க போகிறோம். வா, பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு நல்ல பூஞ்செடி இல்லையா, போகும்போது கொண்டு போவோம் இல்லையா. இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுக்குரிய ஞாபகம். நல்ல பெரிய பில்டிங் உண்டு இந்த இடத்துல உடைஞ்சு கிடக்கு. வா, பாருங்க எப்படி இருக்கு. இப்படி சின்ன பழக்க துண்டெல்லாம் கிடக்கு, ஆணியும் இருக்காது.
இந்த சத்தத்தை பாருங்கள் எப்படி. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது மர்மங்கள். அப்படியே இந்த பில்டிங்க்கு வெளியில் வந்த வேண்டாம். பெரும்பாலும் இதில் இருக்கிற இந்த நிலைகள்லாம் எடுக்கிறதுக்கு உடைச்சிருப்பாங்க, அல்லது உடைச்சி கொண்டு போயிருப்பாங்க. டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல சிறப்பாக தான் இருந்திருக்கு. கணக்கு விஷயம் கிடக்கு. ஜனவசம் என்ன காரணம்? அட உரங்கள் என்ன உரங்கள் பயன்படுத்துகிற சைட் இருக்கிற கிடக்கு. நல்ல பெரிய சில்வர் தட்டு, ரொம்ப சில்வர் இதப்பா பாரமாக இருக்கு. கிடக்கு. நாங்கள் எந்த குப்பையும் விட மாட்டோம். இந்த குப்பையில் தான் இதான் கிடக்கும். இதெல்லாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு சொல்கிறதுக்கு. ஒரு பிரமிட் வடிவத்தில் கற்கள் போடப்பட்டிருக்குது. ரெண்டு அங்காள பக்கம் எதுவும் செய்து வச்சுருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை உடுப்பு ஒன்று கிடக்கு. இந்த இடத்துல நிறைய உடுப்புகள் எப்படி விடப்பட்டு போய் கிடக்கிறத பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பில்டிங் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் டேஞ்சர். இங்கே தோணி ஓகே. இங்கே பாருங்க எப்படியா அமைஞ்சிருக்குதுண்டு. சரி, நல்ல உயரமான இடத்துல வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கறதா இருக்குது. ஓகே, நாங்கள் ஏறிட்டு இறங்க முடியும். இந்த ரெண்டு நட்டை நம்பிதான் இறங்க போறோம். அப்படி சரி. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ரெண்டு கிணறும் டாய்லெட் ஃபிட் இருக்குது. டாய்லெட் ஃபிட்டாக கிணறான்னு தெரியல, நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்ப்போம். ஓகே,
ஆஹா, டாய்லெட் ஃபிட் தான். டாய்லெட் ஃபிட் எல்லாமே உடைச்சி எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னண்டா, இதில் ஒரு மானோ முயலோ ஏதாவது தவறுதலாக இதில் விழுந்தால் அதனால் மேலே வர முடியாது. அப்படி வர முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இருந்து செத்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயம். எதிர்காலத்தில் இதுக்கு எல்லாம் ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதுக்குள்ளே பாருங்கள், சும்மா ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு என்னென்ன கிடக்குன்னு பாருங்க. இங்கே உள்ள ஓகே, வீடியோவை பார்த்து சில பேர் பேசுவாங்க. வெள்ளி பாத்திரம் உண்டு. இது அந்த பழைய காலத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பழைய காலத்தில் உள்ள ஒரு பாத்திரம். இங்கே இப்படி ஒரு இடத்துல வெடிச்சு கிடந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல அந்த ஹார்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள வாய்க்கால் அமைப்புகள்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. இதெல்லாம் இப்படி சீமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்களேன்டா. இப்போ இங்கெல்லாம் குடியிருப்புகளும் இல்லை, காட்டுக்குள்ளே என்னத்துக்கு கட்டியிருக்கிறாங்களோ. இந்த இடத்துல இருக்கு அந்த புற்று இப்படி இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது. கல்யாணம் ஒன்று கிடக்கு, நல்ல பஞ்சு. அப்போ நல்ல அந்த ஸ்பஞ்ச். இங்கே இதுவும் அப்படித்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் இந்த குப்பை போடுற இடம் தான் போல கிடக்கு. இது ஏதோ இப்படி கிடக்கு. நான் நினைக்கிறேன் இது சில பேர் காலையில் வந்திருக்கலாம் அல்லது நேற்று இரவு வந்திருக்கலாம் இந்த இடத்துக்கு. ஏனெண்டா அது பச்சைத்தன்மை அப்படியே இருக்குது பாருங்க. இல்லை இங்கே ஈரம் அப்படியே இருக்குது. நல்ல பெரிய யானையாத்தான் இருக்கும் போல கூட. இந்த இடத்துல மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கா அல்லது ஏதோ முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இதில் கட்டியிருக்கிறாங்க, சீமெந்தால் கட்டப்பட்டிருக்குது. சொல்ல பெரிய தடிச்ச நைலோன் கயிறுகள் மரத்தில் இப்படி கட்டி கிடக்கு. இது இலக்க போத்தல்கள், இராணுவ உடைகள், நுழம்பு வலை எல்லாம் கிடக்கு. முதிரை மரத்தை பார்க்கலாம். முதிரை இந்த பாருங்க, அந்த வாய்க்கால் அநாதரவா கிடக்கு பாருங்க. எவ்வளவு ஆழம் தெரியுமா? செம்ம ஆழம். இதில் ஒரு பில்டிங் தான் இருந்திருக்குது.
அதை தாண்டி அப்படியே இதுக்குள்ளே போகல. இதில் ஒரு ஸ்டெப், இந்த ஸ்டெப்ஸை தாண்டி அப்படியே போகும்போது இங்கேயும் ஒரு பெரிய பில்டிங். முன்னுக்கு நல்ல பெரிய வாஷ்ரூம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போவோம். வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய டைலர் ஷிஃப்ட் வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்கும்போது இதில் ஒரே கேள்வி, இந்த விலங்குகள் தவறுதலாக இதில் விழுந்தா வர முடியாமல் இதுக்குள்ளே இருந்து செத்துருமே என்றுதான். சரி, இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதில் பெரிய தொட்டி, பெரிய தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. அப்படி இங்கால வந்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் இப்படி இருக்குது. பின்னால் உடுப்பு துவைக்கக்கூடிய இடங்கள் நினைக்கிறேன். வேறு தண்ணி போகிறதுக்குரிய வாய்க்கெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல வசதியாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இது வழியால் வெளியில் போகலாம். இந்த இடத்துல தண்ணி பேசிட்டு இருக்கு. சாமிக்காரர்கள்லாம் நல்லா, அது என்ன, அது சந்தான லேப்பா அதெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. நல்ல வாசமப்பா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடம் அப்படியே முருகல் அடைந்து இருக்குது. ஆலமரம் நிற்கிது. இது ஏதோ தண்ணி லைனாக என்னன்னு தெரியலை, எடுக்க முடியலை, மண்ணோட எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு அற்புதம். ஓகே, இதுக்குள்ளேயும் ஒரு கிடங்கு ஒன்று வெட்டி எல்லாம் மூடப்பட்டு கிடக்குது. ஓகே, இந்த பூஞ்செடி நல்லா இருக்குமோ தெரியல, வீட்டில் கொண்டு போய் வைப்போம். இங்கே கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆஹா, பங்கர் தான். ஓகே மக்களே, இப்போ இங்கே வந்ததில் எங்களுக்கு பார்க்க கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இது. இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய பங்கர். ஸோ இந்த இடத்துல எல்லா குப்பைகள்லாம் போட்டு மூடிட்டாங்க இந்த இடத்த. இங்கே பாருங்கள், இதில் அப்படியே இருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எச்சரிக்கை அந்த குச்சியெல்லாம் மூடி இருக்கிறாங்க, தடி மூடி இருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் போகிறது அவ்வளோ ஆரோக்கியம் நினைக்கிறேன். ஆனால் ஓரளவு கொஞ்சம் பாவிக்கக்கூடிய சீட்டுகள்லாம் போட்டு இந்த இடத்த மூடிட்டாங்க. பண்டார பண்ணி இதில் நான் நினைக்கிறேன் வாய்க்கால் உண்டு. வாய்க்காலா, வாய்க்கால் தொப்பியா? இங்கால போகிற ரோடு நல்லாவும் இருக்குது. மைன்ஸ் போர்டு போட்டு கிடக்கு. ஆகவே இந்த இடத்துல எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இல்லாத இடம். இனி இந்த காட்டுக்குள்ள உட்பிரவேசித்தல் என்பது ஆபத்தான விஷயம் என்பதுக்கு இந்த போர்டு வந்து எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்குது.
ஆகவே நாங்கள் இனி இந்த இடத்துக்கு இங்கால போகாமல் திரும்பலான் இருக்கிறோம். இந்த குளம் தான் இந்த கேம்புக்கு அழகே. ஓகே, போன வீடியோவில் நாங்கள் இந்த தாவரத்தை காட்டியிருந்தோம். அப்போ ஒரு ஐயா ஃபோன் பண்ணி சொன்னார் சுவிஸ்லேருந்து, இது ஒரு முக்கியமான செடி, இதை கொண்டு போய் வீட்டில் வைய ஐயான்னு. ஸோ அப்போ நாங்கள் மீண்டும் அதே கேம்புக்கு வந்து இந்த தாவரத்தை பிடிங்க எடுத்து கொண்டு போகிறோம். ஓகே, இதையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம். முல்லைத்தீவு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இன்னைக்கு காணொலியை நாங்க பதிவு செய்திருந்தோம். இதுவரைக்கும் ஏராளமான ராணுவ முகாம்களை எங்களோட சேனல்ல நாங்கள் காட்சிப்படுத்தியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எடுத்த இந்த ராணுவ முகாம்ல இதுவரை காட்டப்படாத சில மர்மமான விஷயங்களை எடுத்து காட்டக்கூடியதாக இருந்தது. சில விஷயங்களை நாங்கள் எடுத்து காட்ட முடியாத நிலைமையில நாங்கள் இந்த காணொலியில் சேர்க்கவில்லை. நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.